வணக்கம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 5ஆம் நாள் வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம ஏன் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன சேலரிஸ் என்னென்ன இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு என்னென்ன சேலரிஸ் கொடுக்குறாங்க மார்க்கெட்டில் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யாராருக்கெல்லாம் வந்து வந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்க இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன. ஸோ நீங்கள் தனியாக வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேலரிஸ். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர். ஸோ நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆவரேஜ் சேலரி, ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் 0லேருந்து 3 வருஷம் வரைக்கும் இருக்குது. ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 4.7, அதாவது உங்களுடைய சேலரி வந்து 1.9லேருந்து 10 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ எஸ்சிஓ ஸ்பெஷலிஸ்ட், நீங்கள் எஸ்சிஓ ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா 1.9 lakhs. ஸோ இதே சேலரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துலேருந்து 4 லட்சம். ஸோ சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டர், ஸோ 3.6 lakhsலேருந்து 2.57லேருந்து 7.34 lakhs கொடுக்குறாங்க. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மேனேஜராக இருந்தீங்கன்னா 3.5 lakhs, அதாவது 1.79 lakhsலேருந்து 7.26. வெப் அனலிஸ்ட் இருந்தீங்கன்னா 3.6 lakhs, அதாவது 1.8லேருந்து 6.66. கண்டென்ட் மார்க்கெட்டிங் மேனேஜர் ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா 6.4 lakhs, ஸோ 3.7 lakhsலேருந்து 10 lakhs. மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 4.6 lakhs, அதாவது 2.1ல வந்து 10 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. இமெயில் மார்க்கெட்டராக இருந்தீங்கன்னா 5 lakhs வந்து ஆவரேஜ் சேலரி. ஸோ சேலரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2.2 lakhsலேருந்து 10 lakhs. ஸோ இது எங்கே இந்த டேட்டா எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா, நௌக்கரி உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ அவங்களும் ஆம்பிஷன் பாக்ஸும் சேர்ந்து ஒரு சர்வே எடுத்தாங்க. அந்த சர்வேல தான் இந்த ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவிர பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து யாராக்கெல்லாம் வந்து அவங்களுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ரோல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேம்பெயின்ஸ் வந்து ரன் பண்ணணும், அதாவது ஆட் கேம்பெயின்ஸ் ரன் பண்ணணும், அனலிட்டிக்ஸ் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் ப்ரெசன்ஸ்க்கு உங்களுடைய பிஸ்னஸை கொண்டு போகணும், அதாவது அவங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் கொண்டு போகணும். எஸ்சிஓ ஸ்பெஷலிஸ்டாக இருந்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டாக இருந்தீங்கன்னா கேம்பெயின் ரன் பண்ணணும், பெய்ட் கேம்பெயின். சோஷியல் மீடியா மார்க்கெட்டாக இருந்தீங்கன்னா கேம்பெயின் ரன் பண்ணணும், அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் அதெல்லாம் பண்ணணும். வெப் அனலிஸ்ட் இருந்தீங்கன்னா மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி வெப்பு வந்து எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், உங்கள் வெப்சைட்டை வந்து எப்படிலாம் வந்து இது பண்ணலாம், விசிட்டர்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லலாம். கண்டென்ட் மார்க்கெட்டர் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்சிஓ ஃப்ரெண்ட்லி கண்டென்ட் எப்படிலாம் எழுதுறது, எப்படி வந்து டிராஃபிக்கை இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி என்கேஜ்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாமே இது பண்ணலாம். இன்பவுண்ட் மார்க்கெட்டர்னா நிறைய வந்து கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், ஸோ இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இமெயில் மார்க்கெட்டர், ஸோ இமெயில் கேம்பெயின் வந்து ரன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா இமெயில் கேம்பெயின் வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் மார்க்கெட்டர் வந்து பண்ணுவாங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யாராருக்கெல்லாம் சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஓனர், ஒரு பிளாகர். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸராக இருக்கீங்க, நீங்கள் இப்போ தான் வந்து புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டர், யூடியூப் கிரியேட்டர்ஸ், ஸோ யூடியூப்பில் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப், பார்ட் டைமர்ஸ், ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சூட்டபுளாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் 10 இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ அது என்னென்ன இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த 10 இன்கம் ஸ்ட்ரீம்ஸில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஒன்று, நீங்கள் இ-காமர்ஸ் ஸ்டோர் வந்து ரன் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், ஸோ நீங்கள் ஒரு இ-புக் எழுதி அதை செல் பண்ணலாம். நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணி செல் பண்ணலாம். நீங்கள் ஒரு மெம்பர்ஷிப் சைட் க்ரியேட் பண்ணி மெம்பர்ஷிப் பேமெண்ட்ஸ் வந்து வாங்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் மூலமாக நீங்கள் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு நல்ல கோச்சிங்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் ட்ரைனிங் வந்து பண்ணலாம், கோச்சிங் வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ரெக்கார்டிங் கோர்ஸ்லாம் நல்லா பண்ணுவீங்க. ஸோ ஏன்னா ஆன்லைன் ட்ரைனிங்கில் என்ன ஒரு பிரச்சனை வரும்னா, நீங்கள் எப்போவுமே வந்து எப்போவுமே இருக்கணும், நீங்கள் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு நீங்கள் இருக்கணும். பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் கோர்சஸ், ரெக்கார்டிங் கோர்சஸ்லாம் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி நீங்கள் வந்து அப்பியர் ஆகணும்னு தேவையில்லை. ஸோ நீங்கள் உங்களுடைய ஆன்லைன் போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய அது ஒர்க் பண்ணணும். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் யாரும் லாகின் பண்ணி அவங்க படிச்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் பிளாகிங். ஸோ பிளாகிங் மூலமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ பிளாகிங் மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம பிளாகிங் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நடுவில் விளம்பரங்கள் வந்து போகும். அது மூலமாக ஆட்சன்ஸ் மூலமாக ஏர்ன் பண்ணலாம். யூடியூப் சேனல், நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி அதுக்குன்னு சொல்லிட்டு சம் க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 ஹவர்ஸ் வந்து உங்கள் வீடியோ பார்த்துருக்கணும். இது எல்லாமே வந்து ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அதுக்கப்புறம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக தேவை. பட் மற்றவங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கமிஷன் வந்து கிடைக்கும். அது மூலமாக உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அதுக்கப்புறம் ஃப்ரீலான்சர். நீங்கள் வந்து தனியாக உட்காந்து மற்றவங்களுக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீலான்சர். ஸோ இன்ஃப்ளூயன்சர். ஸோ நீங்கள் தனித்துவமாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரசிகர் கூட்டம் வச்சுருக்கீங்கன்னா அது மூலமாகவும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. எனக்கு ஃபேஸ்புக்கில் ஆட் ரன் பண்ணி கொடுக்கணும்னு கேட்பாங்க. சில பேர் வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எனக்கு எடிட்டிங் பண்ணி தாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வந்து பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஒரு 10 விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாத்துலேயும் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக எப்படிலாம் வருமானம் பெறலாம், ஸோ எப்படிலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இன்னும் அட்வான்ஸாக லேர்ன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம 5 நாள் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுருப்போம், பேசிக்கான விஷயங்கள் கற்றுருப்போம். பட் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எனக்கு லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஸோ 2 மாதம், அதாவது 2 வீக்ஸ் 8 வீக்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து நாங்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 8 வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 16 டாபிக் வந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதில் அந்த 16 டாப்பிக்கில் என்னென்னலாம் கவர் பண்ணணும்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, ஸோ எப்படி வந்து ஒரு லீடை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறது, ஸோ அப்புறம் ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு எஸ்சிஓனா என்ன, வீடியோ மார்க்கெட்டிங்னா என்ன, ஃபேஸ்புக் ஆட்ஸ் என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுது, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அப்புறம் ஃபேஸ்புக் மெசேஞ்சர் மார்க்கெட்டிங், அப்புறம் வந்து கூகுள் ஆட்ஸ், லிங்க்டின் ஆட்ஸ், ஸோ இமெயில் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 8 வாரத்தில் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த 8 வாரத்தில் என்னென்னலாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் இன்டெப்த்தாக சொல்கிறேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்க்கும் என்ன வித்தியாசம், டிஜிட்டல் சேனல்ஸ்னால் என்ன, ஸோ அப்புறம் வந்து லீட் ஜென்ரேஷன் எப்படி பண்ணுறது ஆன்லைன் மூலமாக, அப்புறம் 6 ஆன்லைன் பர்சல், 8 ஆன்லைன் பர்சல், அப்புறம் வந்து வெப்சைட் கிரியேஷன் டூல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ரெண்டாவது வாரத்தில் வந்து வாரத்தில் வந்து வெப்சைட் என்ன, வெப்சைட்டுக்கும் பிளாக்கும் என்ன வித்தியாசம், வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி வெப் பேஜஸ் வந்து ஆட் பண்ணுறது, ஸோ எப்படி வந்து பிளாக் போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறது, ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செகண்ட் வீக்கில் பண்ணுறோம். மூணாவது வாரம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஓனா என்ன, எஸ்சிஓ எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, எப்படி உங்கள் வெப்சைட்குள்ளே எஸ்சிஓ வந்து பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் வீடியோ மார்க்கெட்டிங்னா என்ன, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணணும் தெரியாது, எப்படி எடிட் பண்ணணும் தெரியாது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் யூடியூப் சேனலில் இருக்கிற செக்லிஸ்ட். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ அப்படியே போட்டால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் அதுக்குன்னு செக்லிஸ்ட் இருக்குது. அந்த செக்லிஸ்ட்டை நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும் இந்த 3வது வாரத்தில் சொல்லித்தரோம். ஸோ 4வது வாரம் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஆட்ஸ் அதெல்லாம் என்ன, ஸோ எப்படி நீங்களோட ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுறது, எப்படி ஃபேஸ்புக்குடைய ஆட் வந்து எழுதுறது, எப்படி வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு ஃபேஸ்புக் கேம்பெயினை பண்ணுறது, எப்படி வந்து ஃபேஸ்புக்கில் ரீடார்கெட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறோம். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்னா என்ன, இன்ஸ்டாகிராம் எப்படி ஒர்க் ஆகுது, இன்ஸ்டாகிராம் மூலமாக எப்படி லீட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் கிரியேட் பண்ணுறது, கண்டென்ட் பக்கெட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த கண்டென்ட் பக்கெட் எப்படி பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வீக் 5ல் சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பற்றி அந்த ப்ரோக்ராமில் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்புக் மெசேஞ்சர் மார்க்கெட்டிங்னா என்ன, ஃபேஸ்புக் மெசேஞ்சர் மார்க்கெட்டிங் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபேஸ்புக்கில் எப்படி லீட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் எப்படி ஃபேஸ்புக் மெசேஞ்சர் மார்க்கெட்டிங் மூலமாக செல் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் மெசேஞ்சர் ஆட்டோமேஷன், ஸோ அதை எப்படி பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் 6ல் வந்து வருது. அதுக்கப்புறம் கூகுள் ஆட்ஸ்னா என்ன, லிங்க்டின் ஆட்ஸ்னா என்ன, கூகுள் ஆட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வந்து கூகுள் ஆட்ஸில் ரிசர்ச் பண்ணுறது, எப்படி வந்து லீட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீக் 7ல் வந்து இதாக இருக்குது. அதுக்கப்புறம் இமெயில் மார்க்கெட்டிங்னா என்ன, எப்படி வந்து இமெயில் வந்து நீங்கள் அனுப்புறது, அட்ராக்டிவான இமெயில், ஆட்டோமேஷன்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து எப்படிலாம் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலாம், ஸோ ஒரு டூலுக்கும் இன்னொரு டூலுக்கும் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீக் 8ல் வந்து இது பண்ணோம். ஸோ இது மாதிரி வந்து 8 விஷயங்கள் வந்து நம்ம கவர் பண்ணுறோம். பட் இந்த ப்ரோக்ராமுடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 24,999, 24,499. பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 24,999 நான் வாங்கல.
ஸோ 4999 தான் வாங்கணும். இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா கீழே ஒரு லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் நான் வந்து ஒரு லிங்க் ரிஜிஸ்ட்ரேஷன் இது கொடுத்துருப்பேன், பேமெண்ட் லிங்க்கு. அதை நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் ஆயிருங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன லேர்ன் பண்ணி நாங்கள் என்ன ப்ராக்டிக்கலாக என்னென்னலாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோமோ அது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமில் சொல்லித்தரேன். ஸோ என்டையர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து இதிலே இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் பயனடைங்க. நன்றி, வணக்கம்.